ஏழாம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் செல் உயிரியல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு பசுங்கனிகம். பசுங்கனிகம் என்பது தாவர செல்களில் மட்டும் காணப்படும் பசுமை நிற நுண்ணுறுப்பாகும். பசுங்கனிகம் 2 வகைப்படும். நம்பர் 1 வண்ண கணிகம், 2வது வெளிர்கணிகம். இந்த பசுங்கணிகத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய பணியை பசுங்கணிகம் செய்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு கோல்கை உறுப்பு. சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டது போன்ற அமைப்பு கோல்கை உறுப்பு என அழைக்கப்படுகிறது. உணவு செரிமானம் அடைய செய்வது, உடலுக்கு வலு சேர்ப்பது போன்ற பணிகளை கோல்கை உறுப்பு செய்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைசோசோம். இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பைகள் என அழைக்கிறோம். இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதி ஆகும். அடுத்தது சென்ட்ரியோ. இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகிறது. குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை. என்னுடைய ஸ்ட்ரக்சர் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க சென்ட்ரியோல் உதவுகிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல். தட்டையான குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புறச் சவ்வு எண்டோபிளாச வலைப்பின்னல் எனப்படும். இதில் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் என 2 வகைகள் உள்ளன. என்னுடைய பணிகள் என்னவென்றால், கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் தயாரிப்பிலும் அவற்றை கடத்துவதிலும் பங்கு கொள்கிறது. அடுத்தது உட்கரு. உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு காணப்படுகிறது. என்னுடைய பணிகள் என்னவென்றால், உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. 2வது, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துகிறது.